வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவின் அடுத்த போர் எதிர்பார்த்ததை விட விரைவில் வரக்கூடும் என்றும் ஆயுதப்படைகள், சிவில் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களின் ஒருங்கிணைந்த முயற்சி தேவைப்படும் என்றும் இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி எச்சரித்துள்ளார். இந்தியாவின் அடுத்த போருக்கு துருப்புக்கள், விஞ்ஞானிகள், தொழில்துறை, கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒற்றுமையாக செயல்படும் ஒரு முழு தேச அணுகுமுறை தேவைப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். எந்த ஒரு நாட்டையும் பெயரிடாமல் அச்சுறுத்தல் உணர்வை பற்றி அவர் பேசினார். அடுத்த முறை போர் அதிகமாக இருக்கலாம். அந்த நாடு தனியாக போருக்கு வருமா அல்லது வேறு ஏதேனும் ஒரு நாட்டின் ஆதரவுடன் வருமா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த நாடு தனியாக போருக்கு வராது என்று வலுவான ஊகம் எனக்கு உள்ளது. அங்குதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த இறுதி வாக்கியங்கள் எந்த நாட்டை பற்றி அவர் பேசுகிறார் என்பதை புரிய வைத்து விட்டது. அந்த நாடு பாகிஸ்தான். சமீப காலத்தில் இந்தியாவுடன் போர் புரிந்த ஒரே நாடு பாகிஸ்தான். எனவே அடுத்த போரும் பாகிஸ்தானுடனேயே இருக்கும் என்று அவர் கூறுவதாக எடுத்துக் கொள்ளலாம். அந்த நாடு தனியாக போருக்கு வராது என்ற வலுவான ஊகம் எனக்கு உள்ளது. அது வேறு ஒரு நாட்டின் ஆதரவுடன் போருக்கு வரும் என்று அவர் கூறுவது பாகிஸ்தான், சீனா அல்லது துருக்கியின் ஆதரவுடன் போருக்கு வரும் என்று அவர் கருதுகிறார் என்று எடுத்துக் கொள்ளலாம். சீனா அல்லது துருக்கி இந்தியாவுடன் நேரடியாக போர் புரிய உடனடியாக வாய்ப்பு இல்லை. சீனா அல்லது துருக்கியின் ஆதரவு என்பது பெரும்பாலும் ஆயுத உதவி மற்றும் உளவு தகவல் பகிர்வு என்று எடுத்துக் கொள்ளலாம். மொத்தத்தில் இந்திய ராணுவம் மிக விரைவில் மற்றொரு போரை எதிர்பார்க்கிறது. அவர்களுக்கு இந்திய ராணுவ உளவுத்துறையிடமிருந்து அப்படி ஒரு உளவு தகவல் கிடைத்திருக்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி ராணுவ தளபதி கூறிய போது, ராணுவத்தின் சதுரங்க படையில் கண்ணுக்கு புலப்படும் மற்றும் கண்ணுக்கு தெரியாத நகர்வுகள் இரண்டும் இருந்தன என்றும் சில சந்தர்ப்பங்களில் எதிரிக்கு அது தெரியும்படி செய்ய மற்ற நாடுகள் உதவி இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். கண்ணுக்கு தெரியாத நகர்வு என்றும் எதிரிக்கு அது தெரியும்படி செய்ய மற்ற நாடுகள் உதவி இருக்கலாம் என்றும் அவர் கூறியதன் அர்த்தம் 4 நாள் போரின் போது இந்திய ராணுவ நகர்வுகள் பற்றிய உளவு தகவல்களை பாகிஸ்தானுக்கு சீனா கொடுத்தது என்பதாக இருக்கலாம். பகல்காம் தாக்குதலுக்கு பின்னர் மறுநாளே பதிலடியின் திட்டமிடல் தொடங்கியதை ராணுவ தளபதி நினைவு கூர்ந்தார். முப்படைகளின் 3 தளபதிகளும் மிகவும் தெளிவாக இருந்தனர். ஏதாவது செய்ய வேண்டும் என்பதே அது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தளபதிகளிடம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று கூறி முழு சுதந்திரம் வழங்கினார். அரசியல் திசைகள் மற்றும் அரசியல் தெளிவு குறித்த நம்பிக்கையினை முதன்முறையாக நாங்கள் பார்த்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஏப்ரல் 25ஆம் தேதிக்குள் அடையாளம் காணப்பட்ட 9 இலக்குகளில் 7 இடங்களில் தாக்குதல் நடத்த வடக்கு கட்டளை தளம் திட்டமிட்டிருந்தது என்று ஜெனரல் திவேதி கூறினார். பாகிஸ்தானின் மைய பகுதியை நாங்கள் தாக்கியது இதுவே முதல் தடவை. நிச்சயமாக எங்கள் இலக்குகளில் தீவிரவாத இயக்கங்களின் தலைவர்களும் அடங்கினார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர் கூறிய மற்றொரு விஷயம், முதன்முறையாக ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றால் தனித்தனி குறியீட்டு பெயர்களில் முன்பு நடந்த ராணுவ நடவடிக்கைகளை மாற்றியமைத்து ஒரே செயல்பாட்டு பெயர் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். அதுதான் ஆபரேஷன் சிந்தூர். இந்திய ராணுவ தளபதி அடுத்த போரை எதிர்பார்ப்பதற்கு முன்பே எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் படைகளின் வருங்கால பலப்படுத்தல்கள் தொடர்பான நடவடிக்கைகளும் தொடங்கிவிட்டன. அதாவது இந்திய படைகள் உடனடி மற்றும் வருங்காலத்தில் போர்களுக்கு தயாராகின்றன. நீண்ட காலமாக தாமதமாகி வரும் பல் செயல்பாட்டு, அதாவது மல்டிரோல் ஃபைட்டர் விமானம் MRFA திட்டத்தின் ஒரு பகுதியாக கூடுதல் ரஃபால் விமானங்களை வாங்குவதற்கு பிரான்சுடன் அரசாங்கத்துக்கு இடையான ஒப்பந்தத்தை இந்திய விமானப்படை IAF அவசரமாக வலியுறுத்தி உள்ளது. இந்த திட்டம் 114 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவதை நோக்கமாக வைத்திருக்கிறது. அவற்றில் பெரும்பாலானவை வெளிநாட்டு ஒத்துழைப்பு மூலம் மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் என திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த திட்டம் தொடர்ந்து தாமதமாகி வருகிறது. காரணம், பெரிய திட்டம், செலவும் அதிகம். அதனால் முழுமையான திட்டத்தை உடனடியாக செயற்படுத்தாமல் அதன் ஒரு பகுதியை ரஃபால் விமானங்களை வாங்குவதன் மூலம் செயல்படுத்துமாறு இந்திய விமானப்படை IAF அவசரமாக வலியுறுத்தியுள்ளது. வாங்குவதை தொடர ஒரு முக்கியமான படியாக அடுத்த 1 முதல் 2 மாதங்களுக்குள் பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சிலுக்கு, அதாவது DSCக்கு ஆரம்ப கால தேவையினை ஏற்றுக்கொள்வதற்கான MRFA சமர்ப்பிக்க IAF இலக்கு வைத்துள்ளது. இந்த துரிதப்படுத்தப்பட்ட உந்துதலுக்கு முதன்மையான காரணம் IAF-இன் தாக்குதல் விமான படைப்பிரிவு வலிமை குறைவதாகும். தற்போது IAF 31 தாக்குதல் விமான படைப்பிரிவுகளை இயக்குகிறது. ஆனால் சீனா மற்றும் பாகிஸ்தானின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தேவையானதாக கருதப்படும் 42 படைப்பிரிவுகளின் அங்கீகரிக்கப்பட்ட பலத்தை விட மிகவும் குறைவாக இருக்கும். MiG-21 விமானங்களின் உடனடி ஓய்வுக்கு பின்னர் இந்த எண்ணிக்கை 29ஆக குறைய உள்ளது. பாகிஸ்தான் எல்லையில் துல்லியமான நீண்ட தூர தாக்குதல்களில் ரஃபால்கள் முக்கிய பங்கு வகித்து ஆபரேஷன் சிந்தூரின் விளைவின் வெளிப்பாடு IAF-க்கு கூடுதல் ரஃபால் விமானங்களுக்கான தேவையை காட்டியுள்ளது. பிரான்சில் இருந்து நேரடியாக ரஃபால் விமானங்களை வாங்குவது உலகளாவிய டெண்டரை திறப்பதை விட வேகமானது, பொருளாதார ரீதியாக மிகவும் விவேகமானது மற்றும் தளவாட ரீதியாக சாதகமானது என்று கருதப்படுகிறது.
2016ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்டு 59,000 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தின் கீழ் வாங்கப்பட்ட 36 ரஃபால் விமானங்களை தற்போது வைத்திருக்கும் அம்பாலா மற்றும் ஹசிமாரா விமான தளங்கள் தலா குறைந்தது ஒரு கூடுதல் படைப்பிரிவை இடமளிக்கும் உள்கட்டமைப்பை ஏற்கனவே கொண்டுள்ளன. அதனால் இந்திய விமானப்படை மொத்தம் 2 ரஃபால் படைப்பிரிவுகளை எந்தவித உள்கட்டமைப்பு செலவுமின்றி தொடங்க முடியும். மேலும் ரஃபால் விமானங்களை விரிவுபடுத்துவது தள பொதுவான தன்மையினை மேம்படுத்தும் மற்றும் ஆயுதப்படைகள் முழுவதும் தளவாடங்களை எளிதாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 ஏப்ரலில் கையெழுத்திடப்பட்ட 63,887 கோடி ரூபாய் ஒப்பந்தத்திற்கு 2028 மற்றும் 2030ஆம் ஆண்டுக்கு இடையில் விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்தில் பயன்படுத்த 26 ரஃபால் மெரைன் ஜெட் விமானங்களை இந்திய கடற்படை பெற திட்டமிட்டுள்ளது. MRFA திட்டத்துடன் 2035ஆம் ஆண்டுக்குள் உள்நாட்டு மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானம் AMCA செயல்பாட்டுக்கு வரும் வரை திறன் இடைவெளியை குறைக்க ரஷ்யாவின் சுகோய் 57 அல்லது அமெரிக்க F-35 போன்ற 5ஆம் தலைமுறை போர் விமானங்களில் 2 முதல் 3 படைப்பிரிவுகள் தேவை என்று IAF சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இந்த விஷயத்தில் ரஷ்யா அல்லது அமெரிக்காவுடன் இன்னமும் முறையான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்படவில்லை. 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நடுத்தர மல்டிரோல் போர் விமானம் MMRCA டெண்டரில் இருந்து உருவாகி MRFA திட்டமே குறிப்பிடத்தக்க தாமதங்களை சந்தித்துள்ளது. அசல் MMRCA 126 ஜெட் விமானங்களை வாங்க திட்டமிடப்பட்டது. ஆனால் விலை நிர்ணயம் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்ற சிக்கல்கள் காரணமாக நிறுத்தப்பட்டது. 2016ஆம் ஆண்டில் மோடி அரசாங்கம் ஒரு தற்காலிக நடவடிக்கையாக 36 ரஃபால் விமானங்களை வாங்கியது. 2018ஆம் ஆண்டில் மீண்டும் தொடங்கப்பட்ட MRFA உள்ளூர் உற்பத்தியில் வலுவான முக்கியத்துவத்துடன் தேவையான ஜெட் விமானங்களின் சமநிலையை பாதுகாப்பதை நோக்கமாக வைத்திருக்கிறது. இதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு நவீனமயமாக்கல் மற்றும் சுயாட்சியை பலப்படுத்துகிறது. MRFA திட்டத்தின் கீழ் அதிக ரஃபால் ஜெட் விமானங்களுக்கான IAF-இன் விரைவான உந்துதல் சீனா மற்றும் பாகிஸ்தானிடமிருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அதன் படைப்பிரிவின் வலிமையை மேம்படுத்தும் ஒரு நடவடிக்கை. பாகிஸ்தானுடனான ஆபரேஷன் சிந்தூர் மோதலுக்கு பின்னர் இந்தியா அறிவித்துள்ள புதிய ராணுவ சாதன வாங்குதல் மற்றும் மேம்படுத்தல் திட்டங்களின் மொத்த பெறுமதி 670 பில்லியன் ரூபாய். அது கிட்டத்தட்ட 8.7 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள தொகை. ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை மூன்றுக்கும் பாதுகாப்பு உபகரணங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டு பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சிலால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி சமீபகால பாதுகாப்பு திட்டம் அங்கீகரிக்கப்பட்டது. பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் கீழ் இயங்குகிறது. இந்த தொகுப்பு வரும் நிதியாண்டிற்கான நாட்டின் மொத்த பாதுகாப்பு பட்ஜெட்டான 78.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களின் கீழ் வரும். இந்த தொகை பிப்ரவரியில் இந்திய நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. சமீபகால நவீனமயமாக்கல் திட்டங்களில் 87 ஆயுதமேந்திய கனரக ஆளற்ற விமானங்கள் மற்றும் 110க்கும் மேற்பட்ட விமான பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளை வாங்குவது அடங்கும். இந்தியாவின் C-17 மற்றும் C-130J போக்குவரத்து மற்றும் அதன் S-400 நீண்ட தூர வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பின் பராமரிப்புக்கும் அந்த நிதி ஒதுக்கீட்டிலிருந்தே பணம் செலவு செய்யப்பட வேண்டும். மேலதிகமாக 3 சேவைகளுக்கும் நடுத்தர உயர நீண்ட தாங்குதிறன் MALE தொலைதூர வெளி விமான இயக்க விமானங்களை வாங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சும் ஒப்புதல் அளித்துள்ளது. MALE வெளி விமான இயக்க விமானங்கள் விமானிகளுக்கு ஆபத்து இல்லாமல் தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் துல்லியமான ஈடுபாட்டின் இடைவெளியினை நிரப்பும். ஆளற்ற விமானங்கள் புதிய யுக போர் என்றும் துல்லியமானவை, விரிவாக்கம் செய்யாதவை மற்றும் ஆபரேட்டர்களுக்கு பூஜ்ய மனித இறப்புகளை ஏற்படுத்துகின்றன. லேசர் வழிகாட்டப்பட்ட ஆயுதங்களுடன் கூடிய நீண்ட தூர ஆளற்ற விமானங்கள் இந்திய ராணுவத்தின் போர்த்திறனை குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தும். ஆனால் நீண்ட காலத்திற்கு அவை பொருத்தமான எண்ணிக்கையில் கிடைப்பதை உறுதி செய்வதே சவாலாக இருக்கும். காரணம், அதற்கு மிகப்பெரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். உள்ளூர் அறிக்கைகளின்படி இந்தியா ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்து 87 MALE ஆளற்ற விமானங்களை 2.3 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளது. இந்த ஆளற்ற விமானங்கள் 60% உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பாகங்களை வைத்திருக்கும். ஆபரேஷன் சிந்தூருக்கு பின் அறிவிக்கப்பட்ட இந்த வாங்கும் ஒப்பந்தங்கள் தான் குறுகிய காலத்தில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட பல மற்றும் அதிக பெறுமதி மிக்க ஒப்பந்தங்கள். அவை இந்தியா வருங்கால போர்களுக்கு தயாராகிறது என்பதை காட்டுகிறது.